நீங்க இப்பதான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்களா? இது ரொம்ப ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜா? இந்த ஸ்டேஜ்ல உங்களுடைய 100% கான்சென்ட்ரேஷன் முழுக்க முழுக்க உங்க ப்ராடக்ட்டோ இல்ல சர்வீசஸோ அதனோட கிளாரிட்டி கொண்டு வரதுலயும் ஸ்ட்ரக்சர் பண்றதுலயும் உங்களுடைய இப்ப உள்ள தேவைகள், நீங்க எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறீங்க, எந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போறீங்கிற அந்த ரெசல்யூஷன் பண்றதுல மட்டுமே இருக்கணுமே தவிர, ஒரு ப்ராடக்டா இருந்தா ஒரு எம்விபி வர வரைக்கும், சர்வீசஸா இருந்தா சர்வீஸ் டெலிவரபிள் கிளாரிட்டி டாக்குமெண்ட் வர வரைக்கும், பிராண்டிங்கோ மார்க்கெட்டிங்கோ இல்ல இதுல ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது வந்து நீங்க ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? நீங்க போய் என்ன ப்ராமிஸ் பண்ண முடியும்? நீங்க வந்து இல்லாததை போய் ப்ராமிஸ் பண்ணும்போது நீங்க ஒரு 10 கூட போய் சொல்லிட்டீங்கன்னா உங்களால டெலிவர் பண்ண முடியாது. உங்களுடைய முதல் கஸ்டமரே உங்களுடைய எதிரியா மாறிடுவாங்க. அதனால எம்விபி இல்லைன்னா கிளாரிட்டி டாக்குமெண்ட் வர வரைக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் தயவு செஞ்சு மார்க்கெட்டிங்ல